லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44ஆம் வசனங்கள். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. இந்த 2 வசனத்தையும் நான் வாசிக்கும்போது என் மனசுக்குள்ளே தோன்றின ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நல்ல மரம் கெட்ட மரம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நல்ல மரத்தையும் அவர் தானே படைச்சாரு, கெட்ட மரத்தையும் அவர் தானே படைச்சாரு. அப்போ எதுக்காண்டி இப்படி பாகுபாடாக சொல்லியிருக்காரு? ஒரு மரத்தை முட்செடியில் அத்திப்பழம் பறிக்க முடியாது, நெரிஞ்சி செடியில் திராட்சை பழம் பறிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நெரிஞ்சி மரத்தையும் அவர் தான் உண்டாக்குனாரு, முட்செடிகளையும் அவர் தான் உண்டாக்குனாரு. அந்தந்த மரங்கள் அந்தந்த கனியை கொடுக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ஒரே நெருடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வழக்கம் போல் கடவுளுடைய கிருபையால் எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த உலகத்தை ஆள்றதுக்காக மனிதனை படைச்சாரு. அப்போ மனுஷனுக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லா மிருக ஜீவன்களையும் விட நமக்கு அதாவது மனுஷனுக்கு 6 அறிவுகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த 6ஆவது அறிவு பகுத்தறிவுன்னு நமக்கு தெரியும். எது நல்ல மரம் எது கெட்ட மரம் அப்படிங்கிறத பகுத்தறிகிற தன்மையை நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ நமக்காக தான் அவர் கெட்ட மரத்தையும் படைச்சிருக்காரு, நல்ல மரத்தையும் படைச்சிருக்காரு. ஏன் படைச்சாரு? அந்த மரங்களை பார்த்து நம்ம மனசை மாற்றணும். அதாவது ஒரு கெட்ட மரம் கண்டிப்பாக கெட்ட கனி தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும் அப்படிங்கிறத பகுத்தறிகிற தன்மையை ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுருக்கனால நம்ம என்ன செய்யணும்? அதை ஒரு பாடமாக எடுத்து நம்ம மனசில் நம்ம இருதயத்தில் ஒரு நல்ல மரமாக வாழணும்.